ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரூட் கஸ்டர்ட். நல்ல டெசர்ட், ரொம்ப யம்மியாக இருக்கும் இந்த டெசர்ட். வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் ஆப்பிள், சுகர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், ஹனியும் வெனிலா எசன்ஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், மேங்கோ 1 கப், மில்க் ஒரு 500 ml நல்லா திக் மில்க்கு, பனானா 1 கப்பு, பொமோகிரானேட் 1 கப், கஸ்டர்ட் பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சியா சீட்ஸ் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அடிகனமுள்ள பாத்திரத்தில் நல்லா திக்கான மில்கை ஊற்றிக்கோங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். சுண்டி கொஞ்சம் ஆஃபாக வந்ததுக்கப்புறமா ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற நீங்கள் சுகர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மீன் டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மில்க், அந்த 500 ml மில்க்லேருந்தே நீங்கள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா லம்ப்ஸ் எதுவும் வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த மில்கில், கொதிச்சிட்ருக்க மில்கில் இந்த மிக்ஸையும் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வந்து கரண்டியை விட்டுட்டிங்கன்னா நல்லா குண்டாக ஃபார்ம் ஆகிடும். நம்மளுக்கு அந்த லம்ப்ஸ் வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எந்த லம்ப்ஸும் ஃபார்ம் ஆகாது. நல்லா ஒரு திக்காக ஆகிடும். அது ஊற்றின ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கஸ்டர்ட் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சியா சீட்ஸை ஹனி ஒரு டீஸ்பூன் அண்ட் வந்து 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சியா சீட்ஸ் வந்து பிளெயின் டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்க நம்ம ஹனியும் வெனிலா எசன்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சியா சீட்ஸை. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சியா சீட்ஸ் மிக்ஸ் ரெடி. இப்போ நம்ம பவுலில் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டுக்கலாம். 1 கப் ஆப்பிள் வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். மேங்கோ 1 கப், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பனானா 1 கப்பு, அதையும் சேர்த்துக்கோங்க. பொமோகிரானேட் 1 கப் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். எனக்கு கிடைக்கல, நான் அதனால் மிக்ஸ் பண்ணல. என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ சேர்த்துக்கலாம். இந்த சியா சீட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இது வெறும்னேவே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்டையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கஸ்டர்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ஃப்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி வச்சு கஸ்டர்ட் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா 2 கப் கூட சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது. யாருன்னா விருந்தாளிங்க வந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் டெசர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த சம்மர் டைமுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான டெசர்ட் இது. ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.